சண்டே ஆனா வீட்ல சிக்கன் எடுத்துட்டு வராங்களா? அப்போ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு போர் அடிச்சதுன்னா, இந்த சோம்பேறி சிக்கன் செஞ்சு வீட்ல குடுத்து பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்த கட் பண்ணி போடுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு. சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா விரவி வச்சுக்கோங்க. சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லாவே கைட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம விரவி வச்ச சிக்கனை உள்ளே தூக்கி போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுவே சிக்கனில் இருக்க தண்ணியே நிறையவே விடும். ஸோ அதில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் லிட்டை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த ஸ்டேஜில் கை நிறைய மல்லி இலையை உள்ளே போட்டு விடுங்க. போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.